வணக்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாட்ட பகிர்ந்து சாப்பிடுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குல்ல. அது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா தெரியலாம். ஆனா இஸ்லாமிய பார்வையில இதுக்கு ரொம்பவே ஆழமான ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தங்கள் என்னென்னங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு கேள்விதாங்க இது. நான் எதுக்காக மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் வெறுமனே பசிய போக்குறது மட்டும் இல்ல. அது இறைவன் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான வெகுமதிகளை பெறறதுக்கான பல கதவுகளை திறக்கிற ஒரு சாவி மாதிரி. இதுக்கான முதல் காரணம் என்னன்னா, நமக்கு நேரடியா உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பலனை பத்தி தான். குறிப்பா ரமலான் மாசம் மாதிரி நோன்பு காலத்துல நமக்கே பசியோட அருமை புரியும் பாத்தீங்களா? அப்போ இது இன்னும் நல்லா புரியும். இந்த நபிமொழியில ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு, கவனிச்சு பாருங்க. அதாவது யார் ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கவங்களுக்கு நோன்பு திறக்க, அதாவது இஃப்தார் செய்ய உதவுறாங்களோ அவங்களுக்கு அந்த நோன்பு வச்சவரோட முழு நன்மையும் கிடைக்குமா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா மாதிரிதாங்க. நீங்க கொடுக்கறது ஒண்ணு, ஆனா அதோட பலன் பல மடங்கா திரும்பி வருது. இதோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் நாள் முழுக்க பசியோட இருந்து சம்பாதிச்ச நன்மைய நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது மூலமா அப்படியே அள்ளிடுறீங்க. ஆனா அதே சமயம் அவரோட நன்மையில இருந்து ஒரு துளி கூட குறையாது. இது இறைவனோட கருணைக்கும் பெருந்தன்மைக்கும் எவ்ளோ பெரிய உதாரணம் பாருங்க. சரி, சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட வெகுமதியோட முடியிற விஷயம் கிடையாது. இந்த ஒரு சின்ன செயல் ஒரு மனுஷனோட குணத்தையே எப்படி மாத்துது, அவரோட ஆன்மீக நிலையை எப்படி உயர்த்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க கேட்கப்பட்ட கேள்வி ஒரு சாதாரண கேள்வியே இல்ல. இஸ்லாத்திலேயே எது பெஸ்டான குணம், இதுதாங்க கேள்வி. அதுக்கு கிடைச்ச பதில் பாருங்க, ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான பதில். பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க, அதாவது அமைதி உண்டாகட்டும்னு வாழ்த்துங்க. பாத்தீங்களா, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது எல்லார்கிட்டையும் கருணையா நடந்துக்கிறதோட சேர்த்து ஒரு முஸ்லிம் கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டு சிறந்த குணங்கள்ல ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் ஒரு வழிபாடு மட்டும் இல்ல, ஒருத்தரோட உன்னதமான குணத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். சரி, இப்ப நாம இந்த நல்ல செயல்களோட உச்சக்கட்ட பலனுக்கு வந்துட்டோம். அதாங்க நம்மளோட கடைசி இலக்கு. மத்தவங்களுக்கு சாப்பாட கொடுக்கறது எப்படி ஒருத்தரை ஜன்னா, அதாவது சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். சொர்க்கத்துக்கு சேஃபா போறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி மாதிரி தான் இது. மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து நம்ம பயணத்தையே சுலபமாக்கிடுது. இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் பாருங்களேன். சலாத்த, அதாவது வாழ்த்த பரப்புறது சமூகத்துல நம்ம பிணப்ப பலப்படுத்தும். பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நம்மளோட மனிதநேயத்தையும் இரக்கத்தையும் காட்டும். மத்தவங்க தூங்குற நேரத்துல தொழுகிறது இறைவன்கிட்ட நமக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆழமான பக்தியை காட்டும். இந்த 3 சேரும்போது சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு உறுதியான பாதை உருவாகுது. அப்போ மொத்தத்துல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால நமக்கு 3 விதமான பெரிய வெகுமதி கிடைக்குது. 1, நோன்பு வச்சவங்களோட முழு நன்மையும் நாமளும் பெறலாம். 2, இஸ்லாத்திலேயே சிறந்த குணங்கள்ல ஒன்னு நம்ம கிட்ட இருக்கும். 3, கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு பாதுகாப்பான வழியை நாம உருவாக்கிக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன செயல்லாம், ஆனா அதோட பலன்கள் உண்மையிலேயே நாம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒருவேளை சாப்பாடு அது கொடுக்கறவரோட விதியையும் வாங்குறவரோட விதியையும் மாத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக சக்தியை கொண்டிருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க யாருக்காவது சாப்பாடு கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தெய்வீக சக்தியை மறக்காம மனசுல வச்சுக்கோங்க.